ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத சோடுகளில் கண்ணீர் துளிகளாக சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக நாம் அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்கின்றோம். நம்ம அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதாங்க ரொம்ப அவசியமாகப்படுகிறது. அது அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறோம். அவர் மீது நாம் வைக்கக்கூடிய பரிபூர்ணமான நம்பிக்கை. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை மிகச் சரியான நிலையில்தான் நம்மை வழி நடத்திட்டு இருக்கார். ஏதோ சிற்சில காரணங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிற்சில சூழ்நிலைகளில் நாம் மனதிற்கு விரும்பாத ஒரு நிலையாக இருந்தால் கூட அந்த சூழ்நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் அந்த கருணாமூர்த்திக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. நாம் தான் பாதை மாறி விடுவோம், பாதை விலகி விடுவோம். நீங்கள் என்றோ செய்த ஒரு வணக்கத்திற்காகவும் என்றோ செய்த ஒரு சேவைக்காகவும் உங்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அது தர தவறியதே கிடையாது. அவர் என்ட்ரி மாறிங்க. அது நீங்கள் அவருக்கு ஒரு சேவை பண்ணுறீங்க, ஒரு முறை அவர் வணங்குறீங்க அப்படின்னாலும் அவருடைய லெட்ஜரில் உங்களுடைய நாமம், உங்களுடைய திருநாமம், அதாவது உங்களுடைய பெயர் நிச்சயமாக அதில் பதிவாகிவிடும். தகுந்த நேரத்தில் உகந்த நேரத்தில் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் சொல்லுவீங்க, ஷாக் ஆகி போயிடுவீங்க. அடடா, இப்படி ஒரு மகிமை செஞ்சுட்டாரே ராயர் அப்படின்ட்டு. எத்தனையோ நபர்கள் என்னதான் நம்ம அறிவு புத்தி இதெல்லாம் இருந்தால் கூட அந்த அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த உலகத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இருக்குது. ஒரு கப்பல் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த கப்பலில் இயந்திரம் இருக்கு, மாலுமி இருக்கார், எல்லா தொழில்நுட்பமும் இருக்கிறது. ஒரு புயலே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல போயிட்டு மாலுமி எந்த திசையில் செல்வது அப்படின்னு தெரியாமல் அவர் தவித்து கொண்டிருந்தால் கூட, அந்த நேரத்தில் எங்கன்னா போய் நிற்கணும்னு அவர் தவித்து கொண்டிருந்தால் கூட, கலங்கரை விளக்கம்னு ஒன்று இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ். அவன் கண்ணில் அந்த லைட் ஹவுஸ் பட்டுடுச்சுன்னா அந்த கலங்கரை விளக்கம் அவர்கள் கண்ணில் தென்பட்டு விட்டால் உடனடியாக அந்த கப்பலை அந்த இடத்திற்கு செலுத்தி விடுவார்கள். அது மாதிரி தான் குருராஜருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது. நீங்கள் தத்தளிக்கும் போதும் தவிக்கும் போதும் அந்த உரிய நேரத்தில் உரியவை சேர்ந்து விடும். ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். இது நடந்த கதை. ஒரு விவசாயி, இது ரொம்ப காலத்துக்கு மேலே பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கதை. அந்த விவசாயி அந்த பக்கம் அந்த தெலுங்கு தேசம் பக்கம் இருந்தார். அவர் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ், மந்திராலயத்திற்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். அந்த விவசாயிக்கு ராயரை எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக தெரிந்து அவரை தினமும் பிரார்த்திப்பதை ஒரு வழக்கமாக வச்சிருந்திருக்கார். அந்த விவசாயி தங்கமான மனுஷன். அவர் நல்லா நிலத்தில் உழுவார், பயிரிடுவார், அதில் விளையிறது கொண்டுட்டு போயிட்டு அது சந்தையிலோ இல்லை வேற ஏதாவது அந்த மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு இடத்துல விற்று அதிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக அவர்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழ்மைதான். அவர் ரொம்ப மிகப்பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, ராயரே உங்களை நான் எப்படி பார்த்தாகணும் ராயரே, எனக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்கூடாது ராயரே, நான் எவ்வளோ வருஷமா உங்களை என் நெஞ்சத்தில் சுமந்துட்டு இருக்கேன், எப்படியும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். கேட்குறாரு அவர்கிட்ட, நான் வரணும் சாமி, எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணக்கூடாதா? எனக்கும் வயசாகிட்டே இருக்கு, எத்தனையோ வருஷமா நான் உங்களை கும்பிட்டு இருக்கேன். நான் இன்னையிலேருந்து இதில் ஒரு பணம் சேர்த்து வைக்கிறேன், அந்த பணம் சிறுக சிறுக சேர்ந்த பிறகு நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தினம் 2 பைசா 1 பைசா அப்படிங்கிற மாதிரி பணத்தை ஒரு மண்பாண்ட உண்டியலில் சேமித்து வருகிறார். ஒரு மண்பாண்டத்தில் சேமித்து வர்றார், வச்சுட்டே வர்றாரு. ரொம்ப நாள் அதுவும் கடந்து போகுது. ஆனால் தினம் அவர் வணங்குறார். அவர் மந்திராலயம் போகல, ஆனால் நித்தமும் அவரை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். இவர் தினமும் அந்த பணத்தை ஒரு மண்பாண்ட உண்டியலில் சேமித்து வருகிறார். தினம் எடுத்து வச்சிருவார். இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு பக்கவாத நோய் தாக்கப்படுகிறது. பக்கவாதம் ஆயிடுது. அவரால் எழவும் முடியல, நடக்கவும் முடியல. சுவாமியை வணங்குறத அவர் நிறுத்தலை, கொஞ்சம் கூட நிறுத்தலை. அந்த காசு சேர்த்துட்டே வரார். அது ஒரு கட்டத்தில் அந்த பணம் 3 ரூபாய் சேர்ந்துருக்குது அந்த அவருடைய அந்த மண்பாண்ட உண்டியல்ல. கை கால் விழுந்துருச்சு. அவரால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு எழுந்துக்கோ முடியல. குருராஜரையும் நொந்து கொள்ளவில்லை அவர். இது ஏதோ என்னுடைய கர்மா போல் தெரியுது சுவாமி, கை கால் விழுந்துட்டு இன்னைக்கு நான் இந்த வீட்டில் படுத்திருக்கேன். ஆனால் உங்களுடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் எனக்கு இருந்து என்னை இன்றும் வழி நடத்திட்டு இருக்கு. என்னுடைய இதயத்தில் உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய
ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன், அதன் மூலமா நான் உங்களை பிரார்த்தனை பண்றேன், என்னுடைய மனதில் நீங்கள் என்றென்றும் வீற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார். இந்த 3 ரூபாய் சேர்த்து அப்படியே இருக்கு. இவரால் மந்த்ராலயம் போக முடியல, பக்கவாதம் வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு நண்பர் வந்து இவரை பார்க்க வர்றார், உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக. இவர் ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்னு அவர் நண்பருக்கு தெரியாது. அவர் வராரு, பேசுறாரு, என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு உனக்கு உடல் நலம்? சரி பரவாயில்ல விட, எல்லாம் சுவாமி பார்த்துக்குவார். நான் கூட வந்து அடுத்த 2 நாள்ல வந்து மந்த்ராலயம் போகலான் இருக்கேன், போயிட்டு அப்படியே வந்து ஒரு யாத்திரை மாதிரி போறோம் அப்படிங்கிற தகவலை அந்த விவசாயி கிட்ட சொல்றார். விவசாயி சந்தோஷம் ஆயிடுறார். அவர் சொல்றாருப்பா, என்னால் வந்து மந்த்ராலயம் போக முடியல, நானும் அவரை தினம் பல வருஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அவரே உன்னை இங்கே அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு, நான் ஒரு 3 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே செலுத்திடுறியா காணிக்கையா? மந்த்ராலயத்தில் காணிக்கையாக அந்த பணத்தை செலுத்தி விடுகிறாயா? 3 ரூபான்றது பெரிய காசு அந்த காலத்துல. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த மகிமை. இது செலுத்திடுறியா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு என்னப்பா இருக்கு, தாராளமா நான் செலுத்திடுறேன், அதை கொடு, அது 3 ரூபாயை கொடுன்னா அவர் அந்த மண் கலையத்திலிருந்து எடுத்து 3 ரூபாய் எடுத்து தரார். அவர் என்ன சொல்றாரு, இதை நான் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஒரு சுருக்கு பை வச்சிருப்பேன், அதில் வந்து இந்த அட்சதை, இந்த குங்கும பிரசாதம், இந்த விபூதி இதெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறதுல வாங்கி போடுவேன், அது எப்பவுமே என் வீட்டில் மாட்டி வச்சிருப்பேன், எந்த கோயிலுக்கு போனாலும் எடுத்துட்டு போயிடுவேன், இதை ஞாபகமாக இந்த 3 நாணயங்களையும் நான் அதில் போட்டு வைக்கிறேன், இந்த 3 ரூபாய் அதில் நான் போட்டு வைக்கிறேன், அதை எடுத்துட்டு போகும்போது ஞாபக மறதி இல்லாமல் நான் அந்த இடத்துல செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறேன். சரியா? இவர் என்ன பண்றாரு, இவருடைய நண்பர் குறிப்பிட்ட அந்த நாள்ல மந்திராலயம் போறாருங்க. அவரும் ரொம்ப பக்தர் தான், அவர் பக்தியில ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. அவரும் போறாரு, சுவாமியை போயிட்டு வரிசையில் நின்று பார்க்குறாரு, சுற்றி வராரு கோயிலை, அக்ஷதை வாங்குறாரு, போடுறாரு. ஆனா அந்த 3 ரூபாயை எடுத்து குருராஜருக்கு அந்த காணிக்கையாக அந்த உண்டியலில் செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மறந்து விட்டார். மறந்து போச்சு, அவருக்கு ஞாபகமே இல்லை. அந்த கோயிலுக்கு போன அந்த ஒரு சந்தோஷத்துல, அந்த யாத்திரை போனார் இல்லையா, நண்பர்களோடலாம் போனார், அந்த மகிழ்ச்சியிலையும் அந்த சந்தோஷத்திலையும் அப்படியே ஊர் வரார். ஊருக்கு வந்து எடுத்து அந்த சுருக்கு பையை எடுத்து மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அப்போதான் அவருக்கு நினைவுக்கு வருது, அடடா 3 ரூபாய் கொடுத்தாரே நம்ம நண்பர், மறந்துட்டு வந்துட்டுமே, அவர் வேற பக்கவாதத்தில் இருக்காரு, எப்படியும் செலுத்திட்டு வந்துரு காணிக்கையான்னு சொன்னாரு, மறந்துட்டுமே. சரி, நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அதை இது நம்ம அப்படியே வச்சிடலாம், தெரியவா போகுது. அவர் எப்போவாது நம்ம பார்த்தோம்னா கொடுத்துட்டு போ, சுவாமிக்கு அந்த இடத்துல காணிக்கை செலுத்திட்டியா கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டார்னா செலுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிடுவோம். இன்னொரு முறை எப்போவாது நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிட்டு இதை உண்டியல்ல போட்டுருவோம், காணிக்கை கொடுத்துருவோன்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்கார். இவர் இங்க பக்கவாத நோயால் இருக்கும்போது என்ன சொல்ற நினைக்கிறாரு, நம்ம பணத்தை கொடுத்தோம், சுவாமிக்கு எப்படியும் போயிட்டு அந்த நாணயங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சந்தோஷத்துல இருக்கார். சில நாட்கள் கழிகிறது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த நண்பர் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுல பிருந்தாவனம் பிரகாசமாக ஒளிர்கிறது. அதுக்குள்ளேருந்து ராயர் இறங்கி வரார். இறங்கி வந்து அவர்கிட்ட பேசுறார், கனவுல பேசுறார். ஏன்பா, உன்னுடைய நண்பர் 3 ரூபாய் கொடுத்தாரு, எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னார்ல, நீ கொடுத்தியா? மறந்துட்டு நீ, அதாவது கொடுக்காதத நீ அவர்கிட்ட போய் சொன்னியா? அதுவும் சொல்லலை. அவரே பக்கவாத நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் சொல்லணும்ல. சதா சர்வ காலமும் என்னையே நம்பிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லணும்ல. சில கர்மாவால் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு, நீ அவர்கிட்ட போய் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை அடுக்கி அவர்கிட்ட குருராஜர் கனவிலே பேசுகிறார். இவர் அந்த கனவுலேயே அழறார். இது ஒரு அதிகாலை கனவாக இருக்கிறது அவருக்கு. சரின்ட்டு விழிச்சுக்கிறார் திடீர்னு. ஐயோ, நாம் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம், நண்பர்கிட்ட போய் சொல்லினா இருக்கணும், நம்ம அப்புறமா போய் போட்டுக்கலான்னுட்டு நாமளே வந்து ஒரு உண்டியில போடலான்னுட்டு ஒரு எண்ணத்துல இருந்தோமே, எவ்வளவு பெரிய தவறு அது அப்படின்னு சொல்லிட்டு விடிந்தவுடன் முதல்ல அவர்கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு வரணும்னு சொல்லிட்டு அதே நினைவோடவே வீட்டில் வெயிட் பண்றாரு விடிகிற வரைக்கும். பொழுது விடுகிறது. பொழுது விடிஞ்ச உடனே நேராக அவர் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு கூப்பிடுறாரு. அவர் வீட்டு டோர் லாக் பண்ணியிருக்கு உள்பக்கமாக. அவர்கள் வந்து கதவை திறக்கிறார்கள். அவருடைய மனைவி வாங்கன்னொன்னே அவர் பார்த்தா எழுந்து ஒரு சேரில் ரொம்ப ஒரு
கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கார். ஏன்னா படுக்கையாக தான் இருப்பார். சரி ஏதோ எழுப்பி அவர் உட்கார வச்சிருக்காங்க போல் தெரியுது அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். நினச்சிட்டு போயிட்டு அவர் காலில் விழுறார். அப்பா என்னை மன்னிச்சுட்டு, நீ கொடுத்த அந்த காணிக்கையை நான் உண்டியலில் செலுத்தலை, ராயர் என் கனவுல வந்துட்டாருப்பா, வந்து நீ ஏன் கொடுக்கல, மறந்ததை போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லணும்ல, நீ உண்டியலில் செலுத்தலைன்னா கூட பரவாயில்ல, அந்த காணிக்கையை அவருடைய வேண்டுதலை நீ போயிட்டு அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னார், என்னை மன்னிச்சிரு. இவர் வரும்போதே அந்த சுருக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுறார், இவர்கிட்ட அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னுட்டு. எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த காசை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அந்த சுருக்கு போய் எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ள கையை விட்டு தேடுறாரு. அக்ஷத, விபூதி, குங்குமம் ஏதோ இருக்கோ தவிர அந்த 3 ரூபாய் நாணயம் இல்லை. அந்த 3 நாணயங்கள் இல்லை அதில். ஐயோ, இதில் தான் நான் வச்சிருந்தேன் அந்த நாணயத்தை, எங்கே போச்சுன்னே தெரியலையே அந்த பணம்னும் போது எதிரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்கவாதம் வந்த அந்த பக்தர், அந்த நண்பர் கண்ணீர் சிந்துக்கிறார். ஐயோ, அது உங்ககிட்ட இருக்காதுப்பா அது அப்படின்றார். என்னப்பா சொல்ற நீ, அது உங்ககிட்ட இருக்காது. குருராஜர் இந்த அடியேனின் கனவிலும் வந்தார், எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருப்பா, என் கனவுல வந்தார். வந்தாரா? உன் கனவுலையும் வந்தாரா? ஆமா வந்தார். பிருந்தாவனத்திலிருந்து இறங்கி வந்தார். என்கிட்ட என்னை கூப்பிடுறார், மகனே இந்த மாதிரி நீ கொடுத்தனுப்புனியே காசு, அந்த காசு என்னிடம் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. அதுல 3 நாணயங்கள் இருக்கிறது, என்கிட்ட சேர்ந்தாச்சு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தோளிலே தட்டி கொடுத்தார். பணம் வந்தது, உன் காணிக்கை என்னிடம் வந்தது, உன் வேண்டுதலும் வந்தது அப்படிங்கிற மாதிரி என் தோளிலே தட்டி கொடுத்தார். நானும் அந்த கனவிலே அவர்கிட்ட அழறேன். விடிந்தவுடன் பார்த்தா என் கை கால்கள் லேசாக அசைக்கப்பட்டு இங்கே பாரு எழுந்து உட்கார்ந்துருக்கேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நண்பரும் அழுகிறார், ராயரிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் ஏதோ நடந்திருக்குது, நம்ம 2 பேருமே ராயரை நம்முடைய கனவுல பார்த்துட்டோம், மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்றாங்க. இது ஒரு நடந்த மகிமை. இந்த மாதிரி ஏராளமான எண்ணற்ற மகிமைகளை சொல்லியிருக்காரு. கரண்ட் லைஃப்ல நானே கூட நிறைய அவருடைய மகிமைகள்லாம் ஏதோ ஒரு தவறுதலான நடக்கிற மாதிரி தெரியும். அது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அது இருக்காது. அது நாமளாம் நினைச்சிட்டு இருப்போம், அடடா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா பொறுத்திருந்து நிதானமாக அதனை பார்க்கும் பொழுதுதான் தெரியும், இன்ன காரணத்திற்காக இன்ன செயலை அவர் அரங்கேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கருணாமூர்த்தி மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், அவரை நீங்க பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அப்படின்னா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த கலங்கரை விளக்கமாக அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நிச்சயமாக அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.